உங்கள் வீட்டு வாசலில் எப்பொழுதும் நாய் ஊளையிட்டு கொண்டே இருக்கிறதா? அப்போ இது நிச்சயம் நடக்குமாம். நாய்கள் அழுவதைத்தான் ஊளையிடுவது என்று நாம் சொல்கிறோம். நாய்கள் மிகவும் நன்றி உள்ள நல்ல ஜீவன்கள். அதனால்தான் மற்ற ஜீவராசிகளை விட இந்த ஜீவனை அனைவரும் வீட்டில் வளர்க்க பிரியப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி நாயானது பைரவரின் வாகனம். ஆகையால் இவைகளுக்கு ஆபத்தை முன்கூட்டியே அறியும் சக்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் வீட்டில் வளர்க்கும் நாய்களாக இருந்தாலும் சரி, அல்லது தெருவில் வளரும் நாய்களாக இருந்தாலும் சரி, அது அழுது ஊளையிடும் சத்தமானது நமது காதுகளில் விழுந்தால் வரவிருக்கும் ஆபத்தை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது என்று அர்த்தம். நம் வீட்டில் வளர்க்கும் நாய் இதுபோல அழுதால் நமக்கு ஏதோ துன்பம் வரப்போகிறது என்பதை நாம் உணர இந்த நாயானது ஊளையிட்டு உணர்த்துகிறது என்று அர்த்தம். அதேபோல் தெருவில் வளரும் நாய்கள் இப்படி செய்தாலும் பெரிய அளவில் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு துக்க செய்தியோ, வீட்டில் பிரச்சனை போன்ற ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வுகள் வருவதாக இருந்தால் இந்த சத்தம் நம் காதுகளில் விழும் வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் இந்த நாய்கள் அழும் இந்த சத்தமானது எல்லோர் காதிலும் விழாது. யாருக்கு துன்பம் நேரப் போகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தங்கள் கேட்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த சத்தம் உங்கள் காதில் விழுந்தால் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது நல்லது. உங்கள் வீட்டிற்கு வெளியே அல்லது வாசலில் நாய் குரைத்தால் இது சில நோய்களை குறிக்கிறது. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்படலாம். ஒரு நாய் இரவில் அழுதால் அது சில பெரிய துரதிர்ஷ்டங்களை குறிக்கிறது. அதனால் நாய் வீட்டிற்கு வெளியே அழக்கூடாது. நாய்கள் ஊளையிடுவது நிதி இழப்பை குறிக்கிறது. எதிர்காலத்தில் சில வேலைகளால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு செலவாகலாம். எந்த வீட்டிற்கு வெளியே நாய் அழுது கொண்டிருந்தாலும் சில கெட்ட செய்திகள் கேட்க வாய்ப்புள்ளது. உங்கள் வீட்டை சுற்றி எதிர்மறை ஆற்றல் இருந்தால் நாய்கள் அதை உணர்ந்து குறைக்க ஆரம்பிக்கும். வரவிருக்கும் இயற்கை நிகழ்வுகளால் நாய்களால் முன்கூட்டியே உணர முடியும் என்று கூறப்படுகிறது. நிலநடுக்கம் போன்றவைகள் அதனால்தான் நாய்கள் முன்கூட்டியே அழத் தொடங்குகின்றன. சில நம்பிக்கைகளின்படி நாய்கள் தங்களை சுற்றி சில தீய சக்திகள் இருக்கும்போது அதிகமாக அழுகின்றன. இதனால் சுற்றிலும் நாய்கள் அழுவதை பார்த்து மக்கள் அவற்றை விரட்டத் தொடங்குகின்றனர். அதேபோல் நாய்கள் ஒரே இடத்தில் வட்டமிட்டு குழியை தோண்டி கொண்டிருந்தால் அன்று ஏதோ இறப்பு நடக்கப் போகிறது என்று அர்த்தமாம். நம் வீட்டு நாய் ஊளையிட்டு அழுதால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் கொண்டு அதில் சமையலுக்கு பயன்படுத்தும் கடுகையும் சேர்த்து நாயின் மீது தெளித்து நம் வீட்டை சுற்றிலும் தெளித்து வாசற்படியில் ஒரு கற்பூரத்தை ஏற்றிவிட வேண்டும். இது நம் வீட்டு நாய் இரவில் அழுதால் அந்த நேரமே செய்தால் மிகவும் நல்லது. இல்லையென்றால் விடிந்தது முதல் வேலையாக இதை செய்து விடுங்கள். ஒருவேளை தெருவில் வளரும் நாய் இப்படி அழுதால் உங்கள் வீட்டை சுற்றி மற்றும் இந்த தண்ணீரை தெளித்து கற்பூரம் ஏற்றிவிடுங்கள்.